ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக உடையாமல் நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியாக வாசமாக இருக்கிற வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 125 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை இது மாதிரி 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து பட்டாணி பருப்புன்னு கேட்டு வாங்கலாம். பட்டாணி பருப்புங்கிறது இந்த மாதிரி வடைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான பொருள்: இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவு தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு ஒரு 7 பல்லளவுக்கு இந்த மாதிரி உளித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் 2-3 சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு. அடுத்தது நான் ஒரு சின்னதாக இருக்கிற வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த வீடியோவோட கடைசியில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழைப்பூ வந்து கட் பண்ண பிறகு அரிசி கழனி பிடிச்ச தண்ணியில் தான் போடுவோம். அது வந்து நம்ம ஈவினிங் இந்த மாதிரி செய்யும்போது இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பருப்பு கழனி பிடிச்ச தண்ணியிலையே இந்த பூவை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த துவரெல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை நல்லா இருத்தி பிழிஞ்சு, சுத்தமாக பூவில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக பூவை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கிக்கணும். இதுதான் வந்து இந்த பூவில் வந்து ரொம்ப முக்கியமானது. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் வந்து வடை நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், உதிராமல் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூவை. அடுத்தது மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு, சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்ம அரைக்கும் போது சேர்க்காமல் பிசையும் போது சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். அடுத்தது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மிக்சியில் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் கருவேப்பிலை வந்து குழந்தைங்க எடுத்து வச்சுருங்கிறனால நான் இது கூட சேர்த்து அரைக்கிறேன், உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம தண்ணி இல்லாமல் சுத்தமாக பருப்பை வந்து வடித்து இதில் சேர்த்துக்கணும். ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அது சுத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஸ்பூன் விட்டு கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்காதீங்க, அப்போ தான் வடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். அதுதான் ரொம்ப மெயினானது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து வடை நல்லா சூப்பராக வரும், மொறுன்னு. இப்போ இந்த பருப்பு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது கூட ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா பெசரி விட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பெசரி விட்டுக்கலாம். அடுத்தது வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வந்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்போ நல்லா மொறுமொறுன்னு வாசம் நிறையா இருக்கும், அதுக்காக தான். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற உப்பு, சோம்பு இது 2யுமே சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பெசரி விடுறோமோ அந்தளவுக்கு வந்து வடை நல்லா ஒட்டி வரும், பிரியாமல். இதை வந்து நல்லா நம்ம சாப்பாடு பிசைகிற மாதிரி நல்லா கை வச்சு ரொம்ப இறுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பூவை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, வடையும் நல்லா இருக்காது. நீங்கள் பருப்பை மட்டும் அரைச்சிட்டு இந்த மாதிரி பூவை தனியாக போட்டு தான் பிசையணும். அது வந்து நல்லா இந்த வெங்காயம், பூ எல்லாமே பருப்போடு மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கைவிட்டு எல்லாமே ஒன்றா, பூவே தெரியாது அந்தளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது அது வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிடிக்கும்போது அது ஈஸியாகவே வந்து உருண்டை வந்து வரும் உடையாமல். அப்படி உருண்டை பிடிக்க முடியாமல் உதிரிச்சுன்னா நீங்கள் நல்லா மறுபடியும் பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி லைட்டாக தட்டி விட்டு போட்டிங்கனாவே உடையாமல் இருக்கும். இதுதான் பதம். சப்போஸ் உடையுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வடையை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நல்ல வடையெல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே உதிராமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பூ, வெங்காயம் எல்லாமே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் மேலே இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மீடியம் சைஸில் எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கருகிடும் சீக்கிரமாக வந்து வச்சிங்கன்னா. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து அது வேக பரட்டி விடுங்க. கரண்டி விட்டு பரட்டாமல் இந்த மாதிரி கோணூசி வச்சு நீங்கள் லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா வடை வந்து உடையாமல் வரும். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது பரட்டி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அந்த எண்ணெய் வந்து சொருன்னு அந்த கொப்பளிக்கிற தன்மை வந்து முடிஞ்சோட்டி நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுன்னு நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அந்த பூவை வந்து அரைக்காமல் சேர்த்துருக்கிறது தான் இது வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். பாய்.